59வது சங்கீதம் 59ஆம் சங்கீதம் 16வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் நாம் வாசிப்போம். நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமானேன். என் பெலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையில் உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமானே என்று சொல்லி பைபிள் சொல்லு. பார்த்தீங்களா? அப்போ நானும் உம்முடைய வல்லமை பாடினா என்ன அர்த்தம்னாக்கா, அவர் அவ்வளோ நெருக்கத்தில் அவர் வாழ்றாரு. தாவீது பல பாடுகள், பல துன்பங்கள், சவுல் மூலமாக 7 ஆட்களை அனுப்பி தாவீதை எப்படியாவது கொள்ள வேண்டும் என்று நினைத்தபோது அவர் அப்படிப்பட்ட அந்த நெருக்கத்தில் அவர் சொல்றாரு, எல்லா நெருக்கத்தின் சூழ்நிலை நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையில் உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளில் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமானீர் என்று சொல்லி தாவீது முழுக்க முழுக்க கர்த்தரையே சார்ந்து கொண்டு கர்த்தர் மேலேயே அவர் விசுவாசம் வைத்து கர்த்தரையே தன் பலனாக எண்ணி கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருந்த ஒரு மனுஷன்தான் இந்த தாவீது என்ற அரசன். அல்லேலூயா. ஆக இப்படிப்பட்ட இந்த அரசனுடைய வாழ்க்கையில வேதம் சொல்றது, அவருக்கு நெருக்கம் உண்டான நாளிலே அதான் சொல்றாரு. நானோ அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த உலகம் நெருக்கம் உண்டான காலத்துல எப்படி இருக்காங்கன்றது அவர் சொல்றது, அது குறித்து அவருக்கு ஸ்பெசிஃபிக்கா அவர் மென்ஷன் பண்ணி எழுதுறாரு, பாயிண்ட் பண்ணி எழுதுறாரு. என்ன எழுதுறாருனாக்கா, இந்த உலகம் அப்படி காரியங்கள் இருந்தாலும் எனக்கு நெருக்கம் உண்டாகும் போது நானோ உம்முடைய கிருபை என்ன பண்ணுவேன், உம்முடைய வல்லமையை பாடி காலையில் உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி அப்படியாக ஒரு ஒரு காரியத்தை இந்த இடத்துல எழுதுகிறத நீங்கள் பார்க்கலாம். அது அடுத்த வருஷம் சொல்றாரு, என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனமா இருக்கிறார். அல்லேலூயா. நாம கிருபையில என் தேவனமா இருக்கு. அதான் உரிமையோடு கர்த்தரை அவர் சொல்றாரு, அவரே என்னுடைய அடைக்கலம், உயர்ந்த அடைக்கலம், கிருபையுள்ள என் தேவனமாய் இருக்கிறார் என்று சொல்லி அவர் மேல அந்த நம்பிக்கையோடு தாவீது இடத்துல எழுதுகிறத நீங்கள் பார்க்கலாம். சங்கீத புத்தகம் 91ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது 91ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் வாசிக்கலாம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன்னு சொல்றார். பார்த்தீங்களா? அப்ப என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அதான் சொல்ல, என்னிடத்தில் அவன் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலம். அப்ப வாஞ்சியா இருக்கிறவர்களை கர்த்தர் என்ன பண்றாரு, விடுவிக்கிறார். ஆமே. அல்லேலூயா. வாஞ்சியா இருக்கிறவர்களை கர்த்தர் என்ன பண்றாரு, விடுவிக்கிறார். அவர் நாமத்தை அறிந்திருக்கும் போது அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் என்ன பண்றாரு, வைக்கிறார் என்று சொல்லி பைபிள் சொல்றார். அப்ப பார்க்கிறேன் தாவீதை குறித்து பார்க்கலாம், கர்த்தர் மேல அவ்வளவு வாஞ்சை. அப்ப நம்முடைய வாழ்க்கை அது அன்னைக்கு ஆண்டவர் மேல இருக்கிற அந்த வாஞ்சை. அல்லேலூயா. ஆமா. அந்த கர்த்தரை அந்த அவரை அவர் நாமத்தை நன்றாய் அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம். அப்போ அவர் நாமத்தை நாம் சரியா என்ன பண்ணோம், அறிந்து கொள்ளணும். கர்த்தர் யார் என்பதை நம்ம சரியாய் புரிந்து வைத்து இருக்கணும். அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப அதை குறித்து நமக்கு என்ன இருக்கக்கூடாது, குழப்பம் இருக்கக்கூடாது. அதை குறித்து எந்த விதமான கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது, குழப்பம் இருக்கக்கூடாது. ஆமே. கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. ஆக தெளிந்த புத்தியோடு ஆமே கர்த்தர் யார் என்பதை குறித்து நாம நன்றாய் அறிந்திருக்கிற மக்களாய் இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். வேதத்துல பார்க்கும்போது கர்த்தருடைய வசனம் சொல்லுது, என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடியா அவனை என்ன பண்ணுவேன், விடுவிப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா உயர்ந்த அடைக்கலத்தில். அதுதான் இங்க தாவீது சொல்றாரு, என் பலனே என்று சொல்லி கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனமாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்துல எழுதுறார். அப்ப கர்த்தர் நானும் உம்முடைய வல்லமையை பாடுவேன்றார். அப்ப தேவனிடத்துல வல்லமை உண்டு என்பதை நம்புகிற நம்பிக்கையாய் நம்முடைய வாழ்க்கை இந்த நாட்களில் இருக்கணும் என்பதை தேவன் விரும்புகிறார். பாடலாம்ல, சில பாடலாம் பாடுவாங்க, வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால், வல்லமை உண்டே உண்டே
அற்புத வல்லமை ஆற்றுக்கூட்டின் ரத்தத்தினால். இப்படி நம்ம வல்லமை உண்டு அப்படின்னு சொல்லி பாடுவோம். பாடுறதோடு இருக்கக்கூடாது, நமக்குள்ள அந்த வல்லமை கத்தெடுத்துனா உண்டு, வல்லமை உண்டு என்பதை நாம் என்ன பண்ணோம், விசுவாசிக்கணும். சிலர் வியாதியை குணமாக்கி ஆண்டவரே எனக்கு இறங்கும், என் கண்களுக்கு பார்வை கூடும் அப்படின்னு சொல்லி கேட்டபோது கத்த என்ன பண்ணா, அந்த ஒரு சில மனுஷன்கிடத்துல கேட்கிறாரு, என்னிடத்துல வல்லமை உண்டு என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறாரு. அல்லேலூயா சொல்லாமா? ஆமா. அப்ப அவங்க அதுக்கு பதில் சொல்றாங்க, ஆமா ஆண்டவரே உம்மிடத்துல வல்லமை உண்டு. ஆமா, அதை விசுவாசிக்கிறாங்க பாருங்க. அப்ப கர்த்தரே கேட்கிறார், என்கிட்ட வல்லமை இருக்குதா அப்படின்றத நீ நம்புறியான்னு கேட்கிறாரு. ஆமே. அப்ப அதுதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனிடத்துல ஆண்டவரிடத்துல வல்லமை இருக்கிறது என்னை குணமாக்க, ஆண்டவரிடத்துல வல்லமை உண்டு என்னை விடுவிக்க. இப்படிப்பட்ட காலகட்டத்துல அவன் இந்த ஜூன் மாதத்துல போய்கொண்டிருக்கிற இந்த கொரோனா கொள்ளை நோயினுடைய தாக்குதலினால அவன் கர்த்தர் என்னை பலப்படுத்த அவரிடத்துல வல்லமை உண்டு, என்னை சுகமாய் நடத்த அவரிடத்துல வல்லமை உண்டு, என்னை பாதுகாக்க அவரிடத்துல வல்லமை உண்டு. ஆமே. என்னை பராமரிக்க அவரிடத்துல வல்லமை உண்டு, என்னை போஷிக்க அவரிடத்துல வல்லமை உண்டு. தமக்கு பயந்த தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு கூட காக்க கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் எப்படிதான் நோக்கமா இருக்கு என்று சொல்லி பைபிள் சொல்லுது. அதனால வேதத்துல பார்க்கும்போது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவரிடத்துல வல்லமை உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுகிற ஜனமா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. பழைய பாட்டில பார்க்கிறோம். யாத்திரா புத்தகம் 32ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆவது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது வேதத்துல பார்க்கும்போது, அன்றைக்கு மோசே கட்டடத்துல போய் அவருடைய வார்த்தையை வாங்கிட்டு அந்த சீனாய் மலையில கர்த்தரை அழைக்கிறாரு, அவருடைய வார்த்தையை கேட்கிறாரு. வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவர் திரும்பி வரத்துக்குள்ள இந்த ஜனங்களுக்குள்ள என்ன ஆச்சுனாக்கா விசுவாச காரியங்கள் குறைந்திருக்கிறதை வேதம் நமக்கு சொல்லுது. அந்த வசனத்தை வாசிப்போம். 32ஆம் அதிகாரம் யாத்ரா புத்தகம் 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வேத வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து சந்ததியிலிருந்து எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் கொஞ்சமா நிறுத்தி வாசினாக்கா பைபிள் சொல்லுது 8ஆம் வசனம், அவர்களுக்கு நான் விதித்த வழி அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு என்ன பண்ணாங்கன்னா கன்றுக்குட்டியை என்ன பண்ணாங்க வார்ப்பித்து அதை செய்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று போதும். அடுத்த நிறுத்துவோம், நம்ம கொஞ்சம் பேசுவோம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இஸ்ரவேலை குறித்து அந்த இடத்துல ஆண்டவருடைய பாருங்க கர்த்தர் வந்து அங்க வார்த்தையை கொடுக்கிறாரு மோசே கிட்ட. இந்த ஜனங்கள் பாருங்க கர்த்தர் வந்து அவங்க எப்படி விடுவிச்சா நம்ம வேதத்துல பார்க்கும்போது, எகிப்துல இருந்து 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து அவங்கள கர்த்தர் எப்படி கொண்டு வரானாக்கா பலவிதமான அடையாளத்தை அங்க காண்பித்து கொண்டு வர்றாரு. இதெல்லாம் பார்க்குறாங்க பாருங்க, ஆண்டவர் செய்த அற்புதங்கள்லாம் பார்க்குறாங்க. கோசே நாடு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே 3 நாட்கள் கர்த்தர் பயங்கரமான காரியங்களை எகிப்தில் அனுப்பும்போது இவங்க வீடுகள் மட்டும் வெளிச்சமாக இருந்துதான். பாருங்க எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க, கர்த்தர் எப்படி செய்கிறார் பாருங்க. அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறார். இவங்க வீடுகள் மட்டும் எப்படி இருந்தது வெளிச்சம். அவங்க வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எகிப்து முழுவதும் இருள், அவங்க வீடு மட்டும் வெளிச்சம். அந்த கோசை நாட்டில் வாழ்கிற அந்த வீடு மாத்திரம் எப்படிதான் வெளிச்சம். அந்த வெளிச்சம் அடிக்குது 3 நாட்கள் பாருங்க. அப்போ கர்த்தர் இவங்களை பயங்கரமாக நடத்துறாரு, அற்புதமாக நடத்துறாரு, குறையில்லாமல் நடத்துறாரு, அப்பத்தாட்சியம் நடத்துறாரு. பார்த்தீங்கன்னா அங்கே 10 வாதைகளுக்கு அப்புறம் அவங்க வெளியே கொண்டு வரும்போது கூட கர்த்தர் எப்படி நடத்துறாருனாக்கா, அங்கே இருக்கிற மனுஷனுடைய அந்த இடத்துல ஒரு பெரிய நாய் தீர்ப்பை செய்து என்ன பண்ணுறாரு வெளியே கொண்டு வரார். அல்லேலூயா. அப்போ வெளியே கொண்டு வரும்போது எங்கே வராங்க, நேராக செங்கடலுக்கு வராங்க. கர்த்தர் அங்கே வந்து நிற்கிறாங்க. ஜனங்களுக்கு அங்கே என்ன இல்லை வழி இல்லை போகிறதுக்கு. அப்போ கர்த்தர்கிட்ட மோசே வந்து கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் உன் கையில் இருக்கிற போல நீட்டு அப்படின்னு சொல்கிறாரு. நீட்டும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறாரு. செய்கிறாரு, செங்கல் 2ஆய் பிளக்கிறாரு. மதில் போல தண்ணீரை ஆண்டவர் நிறுத்துகிறாரு. இந்த ஜனங்கள் வெட்டாந்தரையில் என்ன தர
வெட்டாத ஒரு டிராப்பு தண்ணி கூட இல்லாமல் தரையில் என்ன பண்ணுறாங்க, லெஃப்ட்ல ரைட்லையும் செங்கடல் மது போல் நிற்கிது. ஆனால் இவங்க அந்த வட்டாந்தரையில் ஒரு டிராப்பு தண்ணி கூட நடக்கிற இடத்துல இல்லாத அளவுக்கு இவங்க என்ன பண்ணாங்க, அற்புதமாக நடந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கர்த்தர் 43 நாள் அவங்க போய் சேர்றதுக்கு சீனாய் மலைக்கு, அதுக்குள்ளே கர்த்தர் இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டார், கொடுத்துருக்க மாட்டாரா? யோசனை பண்ணி பாருங்க. தண்ணி கொடுத்துருக்க மாட்டாரா? கண்மலேருந்து தண்ணி கொடுக்குறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு, அப்பம் கொடுக்குறாரு, எல்லாம் அற்புதமாக நடத்தி வராருங்க. கால் வீங்கல, செருப்பு தேயில, 40 வருஷமா செருப்பு தேயில. இல்லையா? அவங்க 40 வருஷம் அவங்க கால் வீங்கல, அப்படி கர்த்தர் அற்புதமாக நடத்தி வராரு. ஆமாம். அது மாத்திரம் இல்லை, அவங்க நடத்தி வந்து அந்த சீனாய் மலையில் கொண்டு வந்து கர்த்தருடைய வார்த்தையை வாங்கிட்டு வரேன்னு சொல்லி மோசே போயிட்டு வரத்துக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, இவங்க ஆரோனை வச்சு அந்த கன்றுக்குட்டியை செய்து என்ன பண்ணிட்டாங்க, ஐடல் வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு பண்டிகையை கொண்டாடுறாங்க. அது இல்லையா? ஆமாம். அது கர்த்தருக்கு என்ன இல்லை, கன்றுக்குட்டியின் மேல் ஆராதனை செய்கிறது கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியமா இருக்கிறது. தேவன் யார் நல்லா புரிஞ்ச ஜனம், தேவனுடைய அற்புதங்களை கண்கூடாய் பார்த்த ஜனம், தேவன் போஷித்ததை அவர்கள் சாப்பிட்ட ஒரு ஜனம், தேவன் கண்மலிருந்து தண்ணீரை கொடுத்து குடித்த ஒரு ஜனம். அந்த ஜனம் என்ன போச்சு, கர்த்தருடைய வார்த்தையை வாங்கிட்டு வருகிற மோசே போன போது திரும்பி வரத்துக்குள்ளாக அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்கனாக்கா, இப்படி ஒரு காரியத்தை செய்து அது எப்படி அவங்க வந்து உயர்த்துறாங்க பாருங்க. எகிப்திலிருந்து இந்த கன்றுக்குட்டியாகிய தெய்வம் தான் உங்களை கொண்டு வந்தது என்று சொல்லி அதுக்கு பலி செலுத்த ஆரம்பித்தார்கள். எகிப்திலிருந்து யார் கொண்டு வந்தது இவங்களை? 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கவங்களை கர்த்தர் தான் கொண்டு வர்றார். அதை மறந்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த காரியங்களை செய்யறாங்க. தொடர்ந்து வாசிங்கன்னா, இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்க. இவங்க எப்படிப்பட்ட ஜனங்க? இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவர் கிட்ட இருப்பாங்க, கொஞ்ச காலம் உலகத்துக்கு போயிடுவாங்க, கொஞ்ச காலம் அப்படி வருவாங்க, கொஞ்ச காலம் அப்படி போவாங்க. இப்படியே சொல்றார் ஆண்டவர், வணங்கா கழுத்துள்ள ஜனங்க. ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுடு. நான் என்னுடைய கோபம் இவங்க மேல வருது, இவங்களை அழிக்க போகிறேன், ஆகவே நீ என்னை விட்டுடு அப்படின்ற அழிக்கிறதுக்கு. அல்லேலூயா சொல்லாமா? பாருங்க, ஒரு அழிக்கிற விஷயத்தை வந்து ஒரு மோசே எவ்வளவு பெரிய மனிதனா இருக்கா பாருங்க. அங்க கர்த்தர் உத்தரவு கேட்கிறாரு பாருங்க அங்க மோசே கிட்ட. அல்லேலூயா. அப்ப எவ்வளவு கர்த்தரோடு அந்த ஐக்கியம் இருந்தால், எவ்வளவு அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தால், எவ்வளவு கர்த்தரையே அவர் வந்து சார்ந்து இருந்தால், ஆமென். 20 லட்சம் மக்களை வழிநடத்துவதற்கு ஒரு நல்ல லீடராக அவர் இருக்கிறார். அப்போ கேட்கிறார் ஆண்டவர், ஜனங்களை அழிக்கிறதுக்கு தான் அவனை என்னை விட்டுடு, நீ விட்டுடு அப்படின்றார். அல்லேலூயா சொல்லாமா? நீ விட்டு கொடுத்தனா என்ன பண்ணுவேன், நீ சொல்லிட்டுனா போதும், இந்த ஜனத்தை என்ன பண்ணுவேன் ஐஸ்வர்யன்னு சொல்லிட்டு மோசே கிட்ட உத்தரவு கேட்கிறார். அல்லேலூயா. இந்த ஜனங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருக்கிறாங்க, நீ மாத்திரம் உத்தரவு கொடுத்தனா போதும், மோசே நான் இந்த ஜனங்க என்ன பண்ண போறேன், இவங்களை அழிக்க போறேன் அப்போ அப்படின்னு சொல்றாரு. வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் சொல்றாரு. தொடர்ந்து வாசிங்களா. இன்னும் ஒரு பெரிய ஜாதியாக உன்னை பெரிய ஆள் ஆக்கிறேன்பா, இவங்களுக்காக என்ன பண்ணாதீங்க, 20 லட்சம் மக்களுக்காக நீ கவலைப்படாத, உன்னை பெரிய ஆள் ஆக்கிறேன் அப்படின்றாரு. மோசே கர்த்தர்கிட்ட பேசுறாரு, கர்த்தாவே தேவரின் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நம்முடைய ஜனத்துக்கு விரோதமாக உங்க கோபம் பற்றி எரியக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்றாரு. பாத்தீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் எப்படி கைண்டா கேட்கிறாரு பாருங்க, தயவா பேசுறாரு பாருங்க. அல்லேலூயா. ஒரு ஹம்பிள் ஸ்பிரிட் அவருக்குள்ள இருக்கு பாருங்க, தாழ்மையான ஆவியோடு கர்த்தர்கிட்ட பேசுறாரு. ஆண்டவரே, மகா வல்லமையினால் இந்த ஜனங்களை நீங்க காப்பாற்றி நடத்தி வந்தீங்க, உங்க கோபம் இந்த ஜனத்து மேல மூல வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. தொடர்ந்து வாசிங்களா. மலையில் அவர்களை கொண்டு போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானே. அந்த நாட்டுல இருந்து வந்த அந்த நாடு என்ன சொல்லும், 40 வருஷம் 430 வருஷம் என்கிட்ட இருந்தாலே ஒழுங்கா இருந்திருப்பாங்கல்ல, கடவுள் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு நீங்க பான்னு போயிட்டீங்களே, இப்போ அவர் உங்களை அழிச்சு அந்த மலையில என்ன பண்ணிட்டாரு, உங்களை கொன்று போட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த நாட்டுக்காரன் பேசுவான்.
அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட எப்படி ரெக்கமெண்ட் பண்ணி எப்படி அவருக்கு வந்து கொஞ்சம் ஆண்டவருக்கும் கொஞ்சம் புரியுகிற மாதிரி பேசுகிறார் பாருங்க மோசே சொல்லிட்டா போதும். அல்லேலூயா சொல்லாமா? 20 லட்சம் மக்களும் காலி அன்னைக்கு. ஆமே. கர்த்தர் சொல்ல என் கோபம் மூழ்குகிறது உங்க மேல, நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு, உன்னை நான் பெரிய ஆள் ஆக்கிறேன், உன்னை பத்தி நீ கவலைப்படாத அப்படின்றாரு. அல்லேலூயா சொல்லாமா? உன்னை வரைக்கும் நீ பார்த்துக்கோ அப்படின்றாரு. ஒரு சுயத்தங்க அவங்க சுயத்தை கொடுக்கும்போது கர்த்தர்கிட்ட அவர் வந்து அந்த சுயத்தை உடைக்கிறார். ஆண்டவரே, இந்த ஜனங்க அந்த எகிப்திலிருந்து கொண்டு வந்த ஜனங்க இங்கேயே மலையில கொன்று போட்டிங்கன்னு சொல்லி அவன் பேசுவாங்க, நீங்க மகா வல்லமையினால் அந்த காரியத்தை செய்தீங்களே அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அல்லேலூயா சொல்லாமா? 11 வருஷம் வரைக்கும் வாசிங்களேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி, உங்களுடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு நீங்க திரும்புங்க, உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு, ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளுங்கள், அவரை கொஞ்சம் பரிதாபம் கொள்ளுங்க அந்த. அல்லேலூயா சொல்லாமா? ஆமா. ஜெபிக்கிறார். அப்ப ஊழியக்காரன் ஜெபத்தை கேட்கிறார் ஆண்டவர், ஜனத்தின் மேல் கொஞ்சம் பரிதாபம் கொள்ளுங்க ஆண்டவரே, இந்த ஜனங்க வழங்க கழுத்துள்ள ஜனங்களா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியக்காரன் ஜெபிக்கும் போது கூட அந்த ஜெபத்தோட கத்தனை பண்றாரு, அவ கேட்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமே. அப்படி ஜெபிக்கிறார். அப்ப கொஞ்சம் அவங்க கோபம் ஆறட்டும் ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு கொஞ்சம் நீங்க இரக்கத்தை காண்பீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆமே. கொஞ்சம் தயவு காண்பீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. 11 வருஷத்துக்கு வாசிங்க. அப்படி சொல்றாரு. அப்படி சொல்லும்போது கத்தனை பண்றாரு, அவங்களை அழிக்காதபடிக்கு கொஞ்சம் நடத்துறாரு. அப்ப இவர் என்ன பண்றாருனாக்கா பாளையத்துல பாக்குறாரு. பார்த்தாக்கா அவங்க ஜனங்க பயங்கரமா நடனம் ஆடுறாங்க. அதுவும் வஸ்திரம் இல்லாமல் அவங்க ஒரு கூட்டம் அவங்க வந்து பயங்கரமா செலிப்ரேஷன் பண்ணி பலி செலுத்தி, ஒருவேளை மதுபான வெறியெல்லாம் கொண்டிருப்பாங்க நினைக்கிறேன். அதனால வஸ்திரம் இல்லாமல் என்ன பண்ணாங்க ஒரு கூட்டம் அங்கே அப்படிப்பட்ட ஒரு டான்ஸ் எல்லாம் போட்டுங்கிறாங்க. யாருக்கு? இந்த கண்டுக்குட்டியை ஐடியில் வர்ஷிப் பண்ணுவதற்கு செஞ்சுங்கிறாங்க. அப்போ செய்யும் போது மோசே சொல்றாரு, கர்த்தர் பக்கம் யார் நிற்கிறீங்களோ அவங்க வாங்க, கர்த்தரை விட்டுட்டு விலகுறவங்களாம் கொஞ்சம் விலகுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறார் மக்களை. அல்லேலூயா. அப்ப பிரிக்க விளைவிச்சுனாக்கா அன்னைக்கு 3000 பேர் என்ன பண்ணிட்டாங்கனாக்கா கர்த்தரை விட்டு விலகிட்டாங்க. அந்த 3000 பேரை லேவியர்கள் வந்து என்ன பண்ணாங்கனாக்கா அவங்கள வந்து கொன்று போடுறாங்க. அல்லேலூயா சொல்லாமா? ஆமே. 3000 பேர் அன்னைக்கு கொன்று போறாங்க. எதுக்கு சொல்றாருனாக்கா கர்த்தர் வந்து அவ்வளோ வைராக்கியமா அன்றைக்கு வந்து சொல்றாரு, இந்த ஜனங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருக்காங்க, என்னுடைய அற்புதங்களை கண்டோம், என்னிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொண்டோம், நான் அவங்களை நடத்தியும் அவங்களை சுமந்தோம், அவங்களை போஷித்து வந்தோம், என்னை அவர்கள் மறந்து விலகி போனாங்க என்று சொல்லி அவர் துக்கப்பட்டார். அப்ப அன்றைக்கு பட்ட அதே துக்கத்தின் தேவன் தான் இன்னைக்கும் அதே தான் இன்னைக்கும் கத்தனை பண்றாரு. எவ்வளோ விதமான துக்கத்தில் இன்னைக்கும் வந்து மனுஷனை குறித்து அவர் வந்து சிந்தித்து கொண்டிருக்கார். உபாகம் புத்தகம் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். 3:24. கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியனுக்கு உமது மகத்துவத்தையும் உம்முடைய வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கு வல்லமைக்கும் வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்கவர் யாருமே கிடையாது. அல்லேலூயா சொல்லாமா? ஒரு மின்னலை வர வைக்கணும்னாக்கா அது இவருடைய வல்லமையில தான் என்ன பண்ண முடியும், வர வைக்க முடியும். நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு மழையை அனுப்புனா இவருடைய அதிகாரத்துல தான் என்ன பண்ண முடியும், மழையை அந்த உலகத்துக்கு அனுப்ப முடியும். அப்ப வானத்திலும் பூமியிலும் கர்த்தருக்கு ஒப்பாக அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர்கள் யார் என்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல எழும்புவதை நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நாம் விசுவாசிக்கணும், கர்த்தர் இவர் வானத்திற்கும் பூமிக்கும் மகத்துவம் உள்ள கிரியைகளை செய்கிற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த விசுவாசம் நமக்குள்ள என்ன பண்ணும் இருக்கணும். அவர் வல்லமையுள்ள தேவன். அதனால்தான் கேட்டார், என்னிடத்துல வல்லமை உண்டு நீ நம்புறாயான்னு கேட்க. நம்பும் போது தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவன் கண்ணை நீ பார்வை அடைவாயாக என்று சொல்லி சிவம் கொடுத்தார். ஒரு சிலர்கிட்ட அப்படி கேட்டார். அல்லேலூயா சொல்லாமா? அப்ப அந்த மாதிரி கர்த்தருடைய அந்த வல்லமை எடுத்து இருக்கு என்பதை நாட்கள் நாம அறிந்து கொள்ளுகிற சத்தியமா இருக்குது. யோபு புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல 24 25 வரைக்கும் உள்ள வேத வசனத்தை வாசிக்கும் போது யோபு சொல்றார், நான் எதனால தவறினேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவர் பேசுறார். அவர் பலவிதமான சோதனையில் இருக்கிறார் யோபு. அல்லேலூயா. பிசாசு அந்த யோபுடைய வாழ்க்கையை சோதித்துக் கொண்டிருந்தான். அப்படி சோதித்துக் கொண்டிருக்கும் போது என்ன பண்ணாக்கா வந்து அவர் எல்லாமே இழந்தார். பிள்ளைகளை 10 பிள்ளைகளை இழந்தார், ஆடுகளை இழந்தார், செல்வாக்குகளை இழந்தார், வேலைக்காரர்களை இழந்தார். இல்லையா? சரித்திரம் பலவிதமான துன்பம் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை
ஆண்டவர்கிட்ட வந்து அவர் வந்து இப்படிலாம் எழுதி பேசுகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்துக்கு 25ஆம் வசனத்துக்கு எடுத்து வாசி. எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், எனக்கு உபதேசம் பண்ணுங்க, நான் மௌனமா இருப்பேன். நான் மௌனமா இருக்கிறேன். நான் எதிலே தவறினேனோ நான் எதில் தவறினோம் அதை எனக்கு தெரியப்படுத்துங்க. அதை எனக்கு என்ன பண்ணுங்க, தெரியப்படுத்துங்க. எதில் தவறுனன்றதுக்காக எனக்கு நீங்க தெரியப்படுத்துன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நண்பர்கிட்ட கேட்குறாரு. அல்லேலூயா சொல்லாமா? ஆமாம். அப்போ இதுதான் நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர்கிட்ட இப்படி ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் எதில் தவறி இருக்கிறேன், நான் ஆராய்ந்து பாருங்க. அதனால தான் பைபிளில் தாவி சொல்லும்போது வேதனை உண்டாக்குற வழி நடத்துல உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து என்னை நித்திய வழியில என்னை நடத்தும்னு சொல்லிட்டு இதே ஸ்டைலில் தான் அவரும் ஜெபிச்சிருக்கார். யாரு? தாவீது. அப்போ அந்த மாதிரி யோகுடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் சொல்றாரு, நான் எதில் தவறுனேன், எனக்கு அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, உணர்த்துங்க. 25 வரைக்கும் வாசிங்க. வசனம் 6:25. செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு, செம்மையான வார்த்தைகளுக்கு எவ்வளவு வல்லமை உண்டு. உங்கள் கடிந்து கொள்வதனால் காரியம் என்ன, கடிந்து கொள்வதனால காரியம் என்ன ஆக போகுது அப்படின்னு. அது இல்லையா? அப்ப செம்மையான வார்த்தைகள் என்ன இருக்குதா? வாசிங்க. செம்மையான வார்த்தைகள் எவ்வளவு வல்லமை உண்டு, செம்மையான வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்கு. போதும். அது இல்லையா? அப்ப செம்மையாய் பேசும்போது என்ன இருக்குது, அதில் வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுவது நீங்க பார்க்கலாம். அதனால கர்த்தர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். அவர் சமுத்திரத்தின் அலைகளின் வல்லமைகளையும் அதனுடைய மூக்கத்தையும் அடக்குகிற தேவனா இருக்கிறார் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. சமுத்திரத்துக்கும் வல்லமை உண்டு என்பதை தேவன் சமுத்திரத்தின் கொந்தளிப்பை கூட என்ன பண்றாருனாக்கா அதை அமர்த்துகிறார். தேவனுடைய வல்லமையினால சமுத்திர கொந்தளிப்பை கூட அவர் அமர்த்துகிறார்னு சொல்லி அதே யோக புத்தகத்துல 26ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல போதிக்கும். அல்லேலூயா. அப்ப சமுத்திரத்தினுடைய கொந்தளிக்குது இல்லையா, அதை கூட அமர்த்தினான். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து அதை செய்தாரா? சொல்லுங்க. செஞ்சார். காற்றையும் கடலையும் அதற்கு அந்த கொந்தளிப்பெல்லாம் அமைதலாயிரு அப்படின்னு சொல்லி, இறையாத அப்படின்னாரு. என்ன சொன்னார? இறையாத, அமைதலாரு அப்படின்னு சொல்லி சமுத்திரத்தின் மேல் அதிகாரமுடைய தேவனாக இந்த தேவன் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி வந்து ஆண்டவரை பற்றி ஒரு பெரிய பட்டியலை எழுதுறார். என்ன எழுதுறாருனாக்கா, ஏசாயா புத்தகம் 9:6 சொல்றாரு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தத்துவம் ஒரு தோல்வியில் இருக்கும், அவர் நாம அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இயேசு கிறிஸ்து யாருங்க? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்த தத்துவம் அவர் சொல். கர்த்த தத்துவம்னா என்னன்னாக்கா அவருடைய அத்தாரிட்டி, அவருடைய அதிகாரம், அவருடைய பவர். அல்லேலூயா. ஆமென். அவருடைய அதிகாரம். அப்ப அந்த கர்த்த தத்துவம் அவருடைய தோல் மேல் இருக்கு. அவர் நாம எப்படிப்பட்டதா? அதிசயமானது. அவர் நாம அதிசயமானது. அவரு ஆலோசனை கர்த்தருமா இருக்கிறார். அப்புறம் வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படுவார். பாத்தீங்களா? இப்ப இவர் தான் யாரு? நித்தியத்துக்கும் சொல்லுங்க, நித்திய பிதாங்க அவரு. இயேசு கிறிஸ்துவை குறித்து, குமாரனை குறித்து ஒரு பட்டியல் அங்க தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பதாக 700 ஆண்டுக்கு முன்னாடி எழுதின தீர்க்க தரிசனம். இப்போதைக்கு காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 2700 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். யாரை குறித்து? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து. அல்லேலூயா. அவர் நித்திய தன்மை உடையவர், நித்திய பிதாவா இருக்கிறார், அவர் ஆலோசனை கர்த்தரா இருக்கிறார், அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார், அவர் தான் சமாதானத்திலே பிரபுவா இருக்கிறார். அதனால சொன்னா, என்னுடைய சமாதானத்தை நான் இந்த உலகத்துக்கு நான் விட்டு சென்றேன், உலகம் கொடுக்கிற பிறகு நான் இந்த உலகத்துக்கு கொடுக்கல அப்படின்னாரு. அல்லேலூயா. அவருடைய சமாதானம் தான் நம்மளை இந்த நாள் வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய சமாதானம் தான் இந்த நாள் வரைக்கும் நம்ம குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறது, மனைவிகளை நடத்தி கொண்டிருக்கிறது, பிள்ளைகளை நடத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய சமாதானம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய சமாதானம் நம்மளை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு மனுஷன் நல்லா வாழணும்னாக்கா அவனுக்கு என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கலாம். அதில் நல்லா வாழ முடியாது இல்லாட்டி சமாதானம் இருக்கலாம். அப்படிதானுங்க? அல்லேலூயா. அப்போ நல்லா வாழணும்னா வாழ்க்கை என்ன இருக்கணும்? முதல்ல சமாதானம் இருக்கணுங்க. அப்போதான் மனுஷன் என்ன பண்ணணும்? நல்லா வாழ முடியும். அதனால கர்த்தர் சொல்றாங்க, அவரை குறித்து ரொம்ப அழகா இருந்தது. அவர் யாருன்னு? அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதாவா இருக்கிறார். ஆமே. அவர் சமாதான பிரபுவாய் இருக்கிறார் என்பதை பைபிள் சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனம் 2வது சொல்றாரு. சங்கீதம் 59:16 வசனத்தை வாசிக்கும் போது, காலையில உங்களுடைய கிருபையை
மகிழ்ச்சியோடு புகழ்வேன். காலையில் உங்களுடைய கிருபையை மகிழ்ச்சியோடு. அப்ப காலையில எழுந்திரிச்சு கர்த்தரை என்ன பண்ணோம்? மகிழ்ச்சியோடு அவர் என்ன பண்ணோம்? அவரை மகிமைப்படுத்தணும். காலை தோறும் புதிய கிருபையை அவர் என்ன பண்றாருனாக்கா அளிக்கிற தேவனா இருக்கிறார். பைபிள் சொல்றது நீதிமன்ற புத்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க எடுத்து வேதத்தில் வாசினாக்கா, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார். அல்லேலூயா. ஆமே. அதிகாலை என்னை தேடுறவங்க என்னை கண்டடைவாங்கன்னு சொல்றார். அல்லேலூயா சொல்லாமா? ஆமே. அப்ப நானும் ஆண்டவர்கிட்ட நிறைய பேசியிருக்கேன், அவரை என்கிட்ட பேசியிருக்காரு. ஆமே. எங்க ரிலேஷன்ஷிப்ல நல்லா அவர் எப்படி இது? ஆமா, தகப்பன் பிள்ளை அப்படின்ற புத்திரன் அப்படின்ற ரிலேஷன்ஷிப் நாள் வரைக்கும் இருக்கிறது. கர்த்தர்லாம் பேசியிருக்கேன், குரலெல்லாம் கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லாமா? அப்போ அந்த மாதிரி பேசணும். கர்த்தரை வந்து பார்க்குற அளவுக்கு என்ன பண்ணோம்? ஆமே. கர்த்தர் தரிசனமாவார். அல்லேலூயா. ஆமே. யாரும் பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் கிடையாது. ஆமே. கர்த்தரை என்னை அதிகாலை என்னை தெளிவு என்னை கண்டடைவான்னு சொல்றாருனாக்கா அப்போ வந்து அது பொய்யாயிடும் அந்த வார்த்தை. சொல்லுங்க. உண்மையில இதயத்தோடு என்னை தேர்ந்தாக்கா, உண்மையா தெரியுனா, உண்மையான இதயத்தோடு தெரிந்தா என்னை கண்டுபிடிப்பா அப்படின்றாங்க. இப்போ எப்படி இதெல்லாம் வந்து கண்டுபிடிப்பா என்ன அர்த்தம்? கர்த்தரோடு நம்ம பேச முடியுமா? அவரை பார்க்க முடியுமா? பார்க்குற அளவுக்கு கர்த்தர் பண்ணுவார், தம்மை வெளிப்படுத்துவார் பிள்ளைகளுக்கு. உண்மையாய் தேடுங்க. ஆமே. கூப்பிடுற யாவருக்கும் பதில் கொடுப்போம். உண்மையாய் தேடும்போது நான் சமீபமாக வருவாங்க. பார்த்தீங்களா? கூப்பிடுற யாவருக்கு என்ன பண்ணுவேன்? கூப்பிடுற எல்லாம் கூப்பிடுங்க, நான் பதில் கொடுக்குறேன். ஆனால் உண்மையா தேடுறியா? அப்போ என்ன பண்ற? சமீபம்னா என்ன அர்த்தம்? அல்லேலூயா. ஆமே. அங்கே உட்காருங்க, இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதான் சமீபம். அல்லேலூயா சொல்லாமா? அப்போ கர்த்தர் என்ன பண்றாருனாக்கா, கூப்பிடுற யாருக்கும் பதில் கொடுப்போம். உண்மையாய் தேடுறவங்க எப்படி இருக்காரு? சமீபமா, அவர் கிட்ட வருகிறார் அப்படின்னு சொல்லி பைபிள் நமக்கு சொல்லுகிறது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து மேல ஒரு அன்பு செய்யலனாக்கா அவன் யாரா? சபிக்கப்பட்டவன் பைபிள் சொல்லுது. பைபிள் வசனம் இருக்குது. பவுல் எழுதுறார், நிருபத்தில் எழுதுறார். அல்லேலூயா. ஆமா. எங்க இருக்கு நல்லா தேடி கண்டுபிடிக்கும். அல்லேலூயா. நிருபத்தில் எழுதுற என்ன எழுதுறாரு? இயேசு கிறிஸ்துவின் ஒரு அன்பு செய்யாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கார். பார்த்தீங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து மேல் யாரெல்லாம் அன்பு செய்யறாங்களோ அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. சாபத்துக்கு ஆப்போசிட் என்னங்க? சொல்லுங்க. ஆசீர்வாதம். அப்ப சாபத்துக்கு ஆப்போசிட் ஆசீர்வாதம். அப்ப கர்த்தர் சொல்றாரு, அவர் மேல அன்பு கூறுனா சாபம், அன்பு கூர்ந்தா ஆசீர்வாதம். அப்ப கர்த்தருடைய வசனம் சொல்லுது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன். என்ன நேசிக்கலையா? நானும் உன்னை என்ன பண்றேன்? நானும் உன்னை நேசிக்கிறேன். அதிகாலை என்னை தேடுறியா? என்னை நீ கண்டடைவ. அல்லேலூயா. அப்ப அதிகாலை ஜெபம் கர்த்தருடைய பிள்ளைங்களை எல்லாருக்கும் அவசியம். யாரும் அதிகாலை ஜெபிக்காம என்ன பண்ணக்கூடாது? இருக்கவே கூட. புலம்பல்ல எழுதும்போது எழுதுறாரு, என்ன எழுதுறாரு? 3ஆம் அதிகாரம் 22, 23. அவருடைய கிருபை நான் நிர்மூலமாகாது இருக்குது அவருடைய கிருபை. ஆமே. காலை தோறும் அவருடைய கிருபை புதிய கிருபை, எங்கள் வாழ்நாட்களை களி கூறுகிற கிருபை. இப்படிலாம் தாவீது எழுதுகிறார். இங்க புலம்பல் எழுதுகிறார். கிருபை குறித்து எடுத்து வாசிப்போம். புலம்பல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22, 23 வாசிப்போம். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அவைகள் காலை தோறும் புதியவைகள். அந்த இரக்கம் காலையில புதிதா இருக்கும். உமது உண்மை பெரிதா இருக்கிறது. போதும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, காலையில என்ன பண்றாரு? கிருபை. சொல்லுங்க. அதுக்குள்ளே மறந்துறீங்க கேட்குறது. காலையில எப்படி இருக்கிறது? அவை காலை தோறும் புதிய கிருபை, அவருடைய உண்மை பெரிதா. ஆமே. அப்ப காலை தோறும் அந்த கிருபை எப்படி இருக்குது? புதியவைகளா இருக்கு. அவருடைய இரக்கம் அப்படி இருக்கிறது. ஆமே. அவருடைய இரக்கம் அப்படி இருக்கு. நான் நிர்மூலமாகாத இருக்கு கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கம் எப்படி இருக்குதான்? பைபிள் சொல்லுகிறது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஆமே. அப்ப அந்த இரக்கம் காலையில் எப்படி இருக்கும்? புதிய இரக்கத்தை காண்பிப்பான், புதிய கிருபை. அப்ப ஒவ்வொரு நாளும் கர்த்தர்கிட்ட நம்ம என்ன பெறணும்? சொல்லுங்க. புதிய கிருபையை நாம பெறணுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பண்றாரு புதிய கிருபை. உள்ள பிறந்துச்சுன்னா ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி இருக்குது அந்த பிள்ளைக்கு. அல்லேலூயா. நமக்கும் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுது? நமக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் வளர்ச்சி இருக்குது. அறிவில் வளர்ச்சி இருக்கிறது, ஞானத்தில் வளர்ச்சி இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவங்களை ஞானத்தில் வளர்ந்து கொண்டே வரும். அது போல கர்த்தருடைய கிருபையை நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும்
புதிய புதிய கிருபையை கேட்கணும். ஆண்டவரே இன்னைக்குரிய அந்த கிருபை எங்களுக்கு தாங்காண்டவர், இன்றைக்கு உங்களுடைய இரக்கத்தை எங்களுக்கு தாங்காண்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம் கேட்கணும். ஏன்னா அவருடைய கிருபை நம்முடைய பாவங்களை எல்லாம் விலக்கி இருக்கிறார் அந்த உலகத்தில். பார்த்தீங்களா, பைபிள் எழுதும்போது சொல்ல சங்கீதம் 103:8 நீங்கள் வாசித்தீங்கன்னாக்கா அவருடைய கிருபையை குறித்து அங்கே எழுதுகிறாரு. நீங்கள் எடுத்து வாசிப்போம். மனுஷனுடைய பாவத்தை எப்படிலாம் தேவன் மன்னிச்சிருக்கான்றதை பைபிளில் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 103. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும், கர்த்தர் யாரு? உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்போதும் கடிந்து கொள்ளார். அவர் எப்போதும் கடிந்து கொள்ள மாட்டார். என்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார். என்றைக்கும் கோபத்தோடு இருக்க மாட்டார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக, நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமல் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல், அவருக்கு பயப்படுறவங்க மேல அவருடைய கிருபையாம் அவ்வளவு பெரிதா அவருடைய கிருபை அவ்வளோ பெரிதா இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினார். அப்ப பாருங்க, மேற்குக்கும் கிழக்கு எவ்வளவு தூரம், அவ்வளவு தூரம் நம்முடைய பாவங்களை விட்டு தேவன் விலக்கி இருக்கிறார் என்று சொல்லி பைபிள் சொல்லுது. அதனால கர்த்தருடைய வசனம் மிக அழகா சொல்லுது. இந்த சங்கீதத்தில் என்ன சொல்றாங்கக்கா, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, பூமிக்கு வானம், இப்போ வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருடைய கிருபை அவ்வளோ என்ன பண்ணான், அவ்வளோ பெரிய கிருபை. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அப்படின்னு அர்த்தம். அவ்வளோ பெரிய கிருபையை நான் உனக்கு வச்சிருக்கிறேன். அப்ப பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளோ பெரிய கிருபை வானத்தின் கீழே கர்த்தர் கிருபையினால மூடி வச்சிருக்காரு. புரியுதுங்களா? வானத்தின் கீழே தேவன் இந்த உலகத்தை கிருபையினால மூடி வச்சிருக்காரு. பாவத்துக்கு தக்கதாக, அக்கிரமுக்கு தக்கதாக நான் செய்யாதபடிக்கு. ஆமே, கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தூரம், அவ்வளவு தூரம் பாவத்தை என்ன பண்றேன், மறைச்சி போட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்ப இன்னைக்கு எதுவுமே நடக்காதனால இன்னைக்கு ஜனங்களுடைய இது எப்படி ஆகுது, கர்த்தருக்கு எதிராக மாறுகிறது, கர்த்தருக்கு விரோதமாய் மாறுகிறது. பரிசுத்தம் செய்த உடன்படிக்கை ரத்தத்தை அசுத்தம் என்று கிருபியின் ஆவியை இன்னைக்கு என்ன பண்றாங்க, நிந்திக்கிறவர்களா இருக்கிறார்கள். கிருபியை புரிந்து கொள்ள மாட்டுகிறார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப கர்த்தர் நம்ம வச்சிருக்க அந்த தயவை நம்ம புரிஞ்சு கொள்ளுகிற மக்களாய் நம்ம இருக்கணும். எபிரேயர் எழுதும் போது அவர் 10:29 அவர் சொல்றாரு, நம்மை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தம் அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் கொடிதான் ஆக்கினைக்குள்ளாக தள்ளப்படுவான் என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமா, இயேசு கிறிஸ்து ரத்தம் எங்களை எப்படி கழுவும் அப்படிலாம் கேள்விலாம் கேட்டாக்கா கொடிதான் ஆக்கினை தான் வரும். ஏன்னா பைபிள் ரத்தம் சிந்து இல்லாமல் பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லை. உங்கள் ஆத்மாவுக்காக பாவத்தை நிவர்த்தி செய்வது ரத்தம். மாம்சத்தின் உயிர் எங்க இருக்குது? எங்க இருக்கு? இருதயத்தில் இல்லை. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. மாம்சத்தின் உயிர் எங்க இருக்குது? ரத்தத்தில் இருக்கு. ஒரு மனுஷனுடைய ரத்தம் கம்மி ஆயிடுச்சுனாலும் பிரச்சனை. அல்லேலூயா. அப்ப அதுக்கான ரத்தத்தை ஏற்றினாதான் ஜீவன் உயிர் வாழ முடியும். இருதயம் துடிக்குதா, அது துடிக்கிட்டோம். ரத்தம் கரெக்டா இருந்தாதான் நீ வாழ முடியும்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆமா. அப்ப பைபிள் சொல்லுறது போல மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குது. உங்கள் ஆத்மாவுக்காக பாவத்தை நிவர்த்தி ஆக்குறது ரத்தமே என்று சொல்லி தேவிராம் புத்தகத்துல 17:11 அவர் சொல்றது நீங்கள் பார்க்கலாம். அதனால இயேசு கிறிஸ்து ரத்தம் பழைய பாட்டுல நிவர்த்தி ஆக்கியது, நீக்கல. அல்லேலூயா சொல்லலாமா? என்ன செய்யுதுங்க? நிவர்த்தி ஆக்கிறது. தற்காலிகமான என்ன சொல்றது, தற்காலிகமான ட்ரீட்மெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. தற்காலிகமானது. அப்ப அந்த மாதிரி பைபிள் நிவர்த்தி ஆக்கியது. புதிய பாடல் வரும்போது சொல்றாரு, அவர் ஒளியில் இருக்கிறது போல் நாம் ஒளியில் நடந்தால் ஒருவருக்கொருவர் ஐக்கியமா இருப்போம். குமாரனாகி இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல சொல்ற. அப்ப இன்னைக்கு ஐக்கியம், நீ ஐக்கியத்துல இன்னைக்கு இருக்கக்கூடாத அளவுக்கு இன்னைக்கு என்ன போச்சு, இன்னைக்கு கொரோனா எல்லா மனுஷனையும் தனித்தனியா பிரிச்சிச்சு, டிஸ்டன்ட் இல்லையா? பைபிள் சொல்றாரு, ஒளியில் நடக்கிறது போல் நாம் ஒளியில் நடந்தால் ஒருவருக்கு எப்படி இருப்போம், ஐக்கியமா இருப்போம்னு சொல்லி பரலோக தேவன் சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு. அல்லேலூயா. பிசாசுடைய வேலைகள் என்ன, உலகத்துல ஜனங்க ஐக்கியமா இருந்து கர்த்தரை தேடக்கூடாது அப்படின்றதுக்காக இன்னைக்கு என்ன பண்ணிட்டான், நீ எல்லா வேலையும் செஞ்சுட்டான். பாத்தீங்களா? இப்ப பைபிள் சொல்றாரு, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம ஒளியில் நடந்தால் ஒருவருக்கு எப்படி இருப்போம், ஐக்கியமா இருப்போம். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவத்தையும் என்ன பண்ணுமா,
நீக்கி தான் சுத்திகரிக்கும் அந்த ஆண்டவர். அல்லேலூயா. சகல பாவத்தையும் நீக்கிட்டு என்ன பண்ணும்? அவர்களை சுத்தமாக்கும் அவருடைய ரத்தம் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்ல. அப்ப இந்த கிருபையின் ஆவி என்ன பண்ணக்கூடாது? ஒரு மனுஷன் நிந்திக்கிறது தவறா இருக்கிறது. அதனால நாணம் உள்ளவன் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வான். யார? நாணம் உள்ளவன். சங்கீதம் 107:43 சொல்லு, நாணம் உள்ளவன் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள். சங்கீதம் 107:14 சொல்லும்போது கிருபையின் அதிசயத்துக்காக அவர் என்ன பண்ணோம்? நாம் அவரை துதிக்கணுமா? கிருபையினுடைய அதிசயம், கர்த்தர் செய்த அந்த கிருபையின் அதிசயத்தை எண்ணி என்ன பண்ணோம்? அவர் நாம் துதிக்கிற ஜனமாய் நாம் இருக்கணும். அதுதான் நான் பாடல் கொடுக்கும்போது கூட அந்த பாடல் என்ன எழுதுன? அதிசயம் செய்கின்ற உங்க கிருபை, அற்புதங்கள் செய்கின்ற உங்க கிருபை, அப்பா உம்மை துதிக்கின்றோம், ஆண்டவர் இயேசுவை துதிக்கின்றோம், அப்பா உம்மை துதிக்கின்றோம், ஆண்டவர் இயேசுவை துதிக்கின்றோம், அதிசயம் செய்கின்ற உங்க கிருபை, அற்புதங்கள் செய்கின்ற உங்க கிருபை, மகிமையின் தேவனுக்கு ஆராதனை, ஆராதனை சரிக்கு ஆராதனை, மகிமையின் தேவனுக்கு ஆராதனை, ஆராதனை சரிக்கு ஆராதனை, அப்பா உம்மை துதிக்கின்றோம், ஆண்டவர் இயேசுவை துதிக்கின்றோம், அப்பா உம்மை துதிக்கின்றோம், ஆண்டவர் இயேசுவை துதிக்கின்றோம், அதிசயம் செய்கின்ற உங்க கிருபை, அற்புதங்கள் செய்கின்ற. ஆமென். அல்லேலூயா. அப்ப அது மாதிரி அவருடைய அதிசயமான அவருடைய கிருபை அதிசயத்துக்காக அவரை நாம் என்ன பண்ணணுமா? அவரை நாம் துதிக்கணும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அதனால் அவர் துதிக்கி பாத்திர துதி மத்தியில் வாசம் பண்ணுகிறார், துதித்ததும் ஏற்றதும் இன்பமா இருக்கிறது என்று சொல்லி பைபிள் சொல்லுது. கர்த்தரை காலத்தின் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலே ஒலித்து கொண்டு இருக்கும்னு சொல்லி தாவீது சொல்றார். என்ன பண்ணிருக்குமா? ஒலித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்ப துதி நம்முடைய வாயில என்ன பண்ணும்? சொல்லுங்க, ஒலித்து கொண்டே இருக்கணும். துதியை சொல்லி கொண்டே இருக்கணும். கர்த்தரை நாம் துதித்து கொண்டே இருக்கணும். அவர் அதிசய கிருபைக்காக அவர் என்ன பண்ணோம்? அவரை துதித்து. ஏன்னா அவருடைய அதிசய கிருபை வானத்தின் கீழ் பூமிக்கு முழுவதுமாய் அவருடைய கிருபை நிரம்பி இருக்கிறது. அதுதான் சொல்றாரு, வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமா இருக்குதோ அவ்வளோ கிருபை, அந்த கிருபை வச்சிருக்காரு ஆண்டவர். அல்லேலூயா. அதனால அவருடைய ரத்தம், அவருடைய கிருபையின் ரத்தத்தை அவர் சிந்தி இருக்கிறார். அந்த ரத்தத்தை அசுத்தம் என்று சொல்லுகிறவன் கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரனா இருக்கிறான் என்று பைபிள் சொல்லுகிறது. லூக்கால எழுதும்போது 4 அதிகாரத்தில் 16 22 வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா கர்த்தருடைய அந்த அனுக்கிரக வருஷத்தை கூறும்படி ஏசியா தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டதை நிறைவேறும்படிக்கு கர்த்தர் இந்த பூமியில ஆலயத்துக்குள்ள ஓய்வு நாளிலே ஜெபாலயத்துல அங்க பிரசங்கம் பண்றார். என்ன பிரசங்கம் பண்றாரு? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கூடுதலுக்கு பார்வையும், பரிசுத்தப்படுத்த நொறுங்குண்ட விளையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரர்களிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. பைபிள் சொல்லுகிறது, அவர் மேல் எல்லா கண்களும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை கூறும்படி வந்தார். அவன் எது இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும், கிருபையுள்ள வார்த்தை எது அப்படின்னா இதான் கிருபையுள்ள வார்த்தை. எது கிருபையுள்ள வார்த்தை? தரித்திரருக்கு சுவிசேஷம், அதுக்கப்புறம் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசின்படி என்னை என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதய நறுமுண்டவர்களை குணமாக்கும், சிறைப்பற்ற விடுதலையும், கூடலுக்கு பார்வையும், பிரசித்திப்படுத்த நறுமுண்டவர்களை. இதுதான் கிருபையுள்ள வார்த்தை. அல்லேலூயா சொல்லாமா? ஒரு நொறுங்கி போயிருக்கிற ஒரு மனுஷனை விடுவிக்கிறது தான் கிருபையுள்ள வார்த்தை. அல்லேலூயா. நொறுங்கி போயிருக்கிற மனுஷனை நீ ஈட்டியில குத்துற மாதிரி வார்த்தையில கொடுத்துட்டுனாக்கா அது என்ன இல்லை? சொல்லுங்க. ஆமா,
வார்த்தையை கொட்டிட்டா என்ன பண்ண முடியாதான்? பழமொழி சொல்லுவாங்களே, அள்ள முடியாது. அப்போ வார்த்தையில ரொம்ப எப்படி இருக்கணும்? நம்ம ரொம்ப முக்கியமா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப நொறுங்குள் போயிருக்கவங்கள என்ன பண்ணோம்? காயப்படுத்துறதில்ல, நொறுங்கி போயிருக்கவங்கள குணமாக்குறது தான் கிருபையுள்ள வார்த்தையாக அவர் இந்த பூமியில வந்து அந்த கிருபையின் வார்த்தையை என்ன பண்ணார்னா அவர் பேசினார். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை முதல் நூற்றாண்டிலே தொடங்கிடுச்சு அவருடைய அனுக்கிரக வருஷம். அல்லேலூயா. அப்ப இன்னைய வரைக்கும் அவருடைய அனுக்கிரக வருஷமாக நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ரகசிய வருகை வரைக்கும் அந்த கிருபை ஆண்டு இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்க. அப்ப எனக்கு நெருக்கம் உண்டான நாளில நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமான. சவுல் ஒரு முறை பாருங்க, அவருக்கு நெருக்கம் வந்துச்சு, ராஜ்யத்துல பிரச்சனை வந்துச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சுனாக்கா வந்து நிறைய பேர் எதிரிகள் எழும்பிட்டாங்க அவர்கிட்ட யுத்தம் பண்ண. இப்படி நடக்கும் போது பெரிய அமெரிக்கா எல்லாம் எழும்பிட்டாங்க. எழும்பும் என்ன ஆயிடுச்சுனாக்கா அவர் என்ன பண்றாருனாக்கா அந்த ராஜ்யம் நிலைக்கமா இல்லை என்னை விட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த தேசத்துல வந்து ஒரு குறி சொல்ற ஆவியை தேர்றாரு. இவர் வாழ்க்கை எப்படின்னாக்கா சாமுவேல் அபிஷேகம் பண்ணி ராஜாவாக தேர்ந்தெடுத்து சமஸ்த இஸ்ரவேலுக்கு 12 கோத்திரங்களுக்கு அரசனாக தேவன் நியமிச்சார். 40 வருஷம் அரசாட்சி செய்தார். இந்த சவுல் என்ன ஆச்சுனாக்கா பழைய ஏற்பாடு சவுல் இவர். அப்ப இவர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா இவர் ஆட்சிகத்தெல்லாம் அபிஷேகத்தெல்லாம் பெற்றுக்கொண்டு சாமுவேல் மறிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க இருக்கிற குறி சொல்ற ஆவியெல்லாம் துரத்தி விட்டாரு. யாரும் இங்க குறி சொல்ல கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவியெல்லாம் துரத்தி விட்ட ஒரு மனுஷன் யாரு? இந்த ராஜா. இப்போ பிரச்சனை வந்து போச்சு, நெருக்கம் வந்து போச்சு. நெருக்கம் வந்து பிரச்சனை வந்தோன்னா என்ன ஆயிடுச்சுனாக்கா குறி சொல்ற ஆவியை தேடி இவர் போறாரு. ஒரு பட்டணத்துக்கு போகும்போது அங்கே ஒரு மனுஷன் வந்து சொல்கிறான், இங்கே ஒரு ஆள் இருக்காங்க, அங்கே குறி சொல்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ அந்த பெண்ணுட்டு நேராக போகிற குறி கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? எனக்கு வந்து நீ சாமுவேல் வந்து எழுப்பி எனக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் நேராக என்ன பண்ணாங்க, அவங்க மந்திரம்லாம் சொல்லி பாதாளத்திலேருந்து மேல் பாதாளத்திலேருந்து அவரை வந்து எழுப்புறாங்க. அப்படி வந்து சொல்கிறாங்க, யாரை பார்க்குறாருன்னா வயசானவரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சார் சாமுவேல் தான் எழுந்திரிச்சு வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுல் நினச்சி அவர் எழும்பி வரார். எழும்பி வந்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? ஒன்று சாமுவேல் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தையும் 16ஆம் வசனத்தையும் 17ஆம் வசனத்தையும் வாசிங்க. 1 சாமுவேல் 28 15 16 17 வாசிங்க. சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழுப்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். பெலிஸ்தர் எனக்கு விரோதமா யுத்தம் பண்ணி பெலிஸ்தர் எனக்கு விரோதமா யுத்தம் பண்ண வராங்க. தேவனும் என்னை கைவிட்டார். தேவன் கூட என்னை கைவிட்டார். அவர் தீர்க்கதரிசிகளாவது சொப்பனங்களிலாவது எனக்கு மறு உத்தரவு அருளதில்லை. அவர் தீர்க்கதரிசியை அனுப்பி என்கிட்ட பேசல, ஒரு சொப்பனத்தை கூட கொடுத்து என்கிட்ட என்ன பண்ணல, பேசல, மறு உத்தரவு கொடுக்கல, பேசல. நான் செய்ய வேண்டியதை ஆகையால் நான் செய்ய வேண்டியது எனக்கு அறிவிக்கும்படிக்கு இப்போ நீங்க எனக்கு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறிச்சு இலைப்பாதலுக்குள்ள இருக்கிற அவரை எழுப்பி அந்த காரியத்தை கேட்கிறார். அப்போ என்னாச்சு சொல்றாரு, வாசிங்க 17 வரைக்கும் வாசிங்க. எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைப்பித்தேன் என்றார். அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவாய் இருக்கும்போது. கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு எப்படி இருக்காரு? சத்ருவாய் இருக்கும். கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு சத்ருவா மாறுவாரா? யோசனை பண்ணி பாருங்களேன். பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு வந்து சத்ருவா மாட்டாரு. நீ என்னிடத்தில் கேட்பானேன். நீ என்னிடத்துல கேட்பானேன். கர்த்தர் என்னை கொண்டு என் சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீது கொடுத்தார். போதும். அல்லேலூயா. அதே 1 சாமுவேல் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இப்போ தாவீதுக்கு மிகவும் நெருக்கப்படுறார். என்ன நெருக்கப்படுறாருனாக்கா, தன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் சிக்லாக் என்ற அந்த பட்டணத்துல வந்து எதிரி ஆட்கள் அமலேக்கியர்கள் வந்து அவங்கள பிடிச்சிட்டு போயிட்டு அந்த பட்டணத்தை கொளுத்தி போட்டாங்க. அந்த பட்டணத்தை சாம்பலாக்கி போட்டாங்க, கொளிச்சு போட்டாங்க. அப்படி போகும்போது கட்டத்தை வந்து அந்த நெருக்கம் வரும்போது என்ன பண்றாருன்னா ஆண்கிட்ட கேட்கிறாரு. 30:6 வாசிங்க. அதே 1 சாமுவேல் 30:6. வேகமா எடுத்து வாசிங்க, டைம் இல்லை. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளை நிமித்தம் மனம் கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். போதும். அப்ப தாவீது தன் கர்த்தருக்குள்ள என்ன பண்றாரு? தன்னை திடப்படுத்தி கொண்டார். அவனை கல் எடுத்து அடிக்கிற அளவுக்கு ஆட்கள் வந்து அந்த பட்டணத்தை எரிச்சி போட்டாங்க. எங்க மனைவி பிள்ளைகள் எல்லாம் பிடிச்சின்னு போயிட்டாங்கன்னு சொல்லி நெருக்கப்படும் போது தாவீது என்ன பண்ணானாக்கா கர்த்தர்கிட்ட தன்னை திடப்படுத்தி கொண்டு ஆண்டவர்கிட்ட பேசுகிறான். ஆண்டவரே, நான் போய் அந்த எதிரிகிட்ட இருந்து என் மக்களையும் என் பிள்ளைகளையும் அழைச்சிட்டு வர முடியுமான்னு கேட்கும்போது கர்த்தர் வந்து பேசுகிறார் தாவீதுகிட்ட, நீ போ, இந்த மக்களை நீ விடுவித்து என்ன பண்ணுவ,
நீ கொண்டு வருவாய் என்று சொல்லி ஆண்டவர் வந்து சிக்லாக்கில் அந்த தேசத்தில் அவங்க மனைவி பிள்ளைங்களாம் சிக்லாக்கை எரித்து போட்டு சுட்டெரித்து கொண்டு போன அந்த இடத்துல வந்து திரும்ப வந்து கர்த்தர் வந்து கொண்டு வந்தார். அல்லேலூயா சொல்லாமா. இதுதான் இப்போ இவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இவர் குறி சொல்ற ஆவியை தேடி கொண்டு போனார். அப்போ இன்னைக்கு அதே தான், மக்கள் எதை தேடி போறாங்க, ஏதாவது ஒன்றா குறி சொல்ற ஆவிகிட்ட போனாங்க, என்ன கிடைக்கும், பதில் கிடைச்சிடும். ஏன்னா அப்பப்போ பதில் கிடைக்கணும் எனக்கு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்க, இன்னைக்கு மைண்டு செட்டப் அப்படி ஆகிடுச்சு. அல்லேலூயா. அதான் சொல்ற கர்த்தர் சொல்ற, உண்மையில் என் கண்களை வைப்போம் உனக்கு அரசு சொல்லுவேன், நீங்க நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பிப்பேன். அதுதான் அப்ப கர்த்தரே சார்ந்து ஆண்டவரே எனக்கு வழியை காட்டுங்கன்னு சொல்லி யார்கிட்ட கேட்கணும், அவர்கிட்ட போய் குறியை கேட்கணுங்க. நம்ம கேட்கதே கிடையாது. அல்லேலூயா சொல்லாமா. ஆமே, நம்ம கர்த்தர்கிட்ட போய் ஆண்டவரே வழியை காட்டுங்க, எனக்கு முன்னேற்றத்தை காட்டுங்க, என்னுடைய எதிர்காலத்தை காட்டுங்க ஆண்டுட்டு என்ன பண்ணா கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லாமா. ஆமே, எங்கேயும் போயிடக்கூடாது. அது தாவீது பாருங்க, தன்னை கர்த்தருக்குள் திடப்பட்டு கர்த்தரை பேசுறாரு, ஆண்டவர் நான் இந்த காரியத்தை செய்யணும், எனக்கு நீங்க உதவி செய்யணும். கர்த்தர் சொல்றாரு, பேசுறாரு, நீ இப்போ இந்த காரியத்தை நான் உன்னோட கூட இருப்பேன். அதுமாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளோடு தேவனை பண்ணுவாரு, அவர் உணர்த்துவார், பேசுவார், ஆலோசனை கொடுப்பார். அப்படிப்பட்ட தேவன் எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் என்ன பண்ணார், ஆலோசனை கேட்டுக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் நம்மளை அப்படியே நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால வருகிற நாட்கள் கிருபையை சார்ந்திருக்கிற கூட்டம் தான் மீதியா இருக்கும். கிருபையை சார்ந்திருக்காத கூட்டம்னா என்ன பண்ணாது, மீதியா இருக்காது, எல்லாம் வந்து முடிஞ்சிடும். அப்போ பைபிள் எரேமியால பேசுகிறார், மீதியா இருப்பவர்களை அவர் வந்து நன்மை அடைவார்கள் என்று சொல்லி 15வது அதிகாரத்தில் எரேமியா புத்தகம் 11ஆம் வசனத்தில் பேசுகிறார். அதனால் உலகத்தில் இன்னொரு கூட்டம் இருக்குது, வேறு விதமாய் நெருக்கப்படுகிற கூட்டம். அது என்ன நெருக்கப்படும், முள்ளுல இடத்துல விதைக்கப்பட்ட அந்த விதை, ஐஸ்வர்யம், உலகம், மாமிசம், இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது நெருக்கப்பட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா தேவனை விட்டு விலகி போகிறாங்க. அது ஒரு கூட்டம். உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பம், இதெல்லாம் அவங்க என்ன பண்ணுது, விலகுது. அவங்க வாழ்க்கையை தேவனை வச்சு விலக செய்கிறது. முன்னுள்ள இடத்துல விதைக்கப்பட்ட அந்த விதை. தாவீது கிட்ட தேவன் பேசும்போது சொல்றாரு, சங்கீத புத்தகம் 119:25 நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த சங்கீதக்காரன் எழுதுறாரு, என் ஆத்மா மண்ணோடு என்ன பண்ணான் ஒட்டி கொண்டு இருக்கிறது, அதுல இருந்து என்ன உயிர் பெய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. இல்லையா? அப்ப இந்த மண்ணோடு ஒட்டிச்சு என்ன அர்த்தம், அதுக்கு இந்த உலகத்தினுடைய கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பங்கள், இதெல்லாம் மண்ணோட ஒட்டி இருக்கிறது. இதுல இருந்து என்ன பண்ணோம், உயிர்ப்பிக்கப்படணும் நாம. அல்லேலூயா. ஆமா, இதுல இருந்து உயிர்ப்பிக்கப்படணும். கர்த்தர் வந்து நடத்துவார். விசுவாசம் தான் நம்ம வாழ்க்கையில். விசுவாசத்துல தேவனுடைய மகிமை காண்பாய், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். அதுதான் கர்த்தருடைய வசனம் சொல்றதுனால 2 கொரிந்தியர் புத்தகம் 4:8 நீங்க வாசிச்சீங்கன்னாக்கா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற என்ன சொல்றாரு, எப்பக்க நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி நாங்கள் போவதில்லை, நாங்கள் கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிந்து போவதில்லை அப்படின்றார். ஏன்னா அந்த பாடுகளை வந்து என்ன பண்றாரு, கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்ட ஒரு அப்போஸ்தலன் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அதனால கிறிஸ்துவ ஜீவியத்தில் நாம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதுன்னா சோர்ந்து போகவே கூடாது. அல்லேலூயா. ஸோ அந்த அர்த்தம் எரேமியால ஒரு அருமையான வசனம் இருக்குது, 12வது அதிகாரத்தில் 5வது வசனம், நீ காலாட்களோடு நடக்கும்போது உன்னை சோர்வு அடைய பண்ணிட்டாக்கா நீ குதிரைகளோடு எப்படி ஓடுவ. புரியுதுங்களா? காலாட்கள்லாம் யாரு, படைகளில் காலில் நடந்து, நல்லா கவனிங்க பாருங்களேன், காலில் நடந்து போகிறவங்க காலாட்கள்லாம். இராணுவத்தில் காலாட்கள் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, சோல்ஜர். இப்போ செஸ் போர்டுலாம் விளையாடினாக்கா அது என்னக்கா ஃபஸ்ட்டு வரிசையில் யாருப்பா, சோல்ஜர். இவங்க காலாட்கள் ஒரு ஸ்டெப்பாக தான் போவாங்க. குதிரை படகு அது என்ன பண்ணாங்க, அது எகிரி போகும். அல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி காலாட்களோடு நீ நடக்கும்போது உன்னை சோர்ந்து போக பண்ணிட்டா, குதிரை ஓட்டத்தில் ஓடும்போது நீ அப்போ என்ன பண்ணுவ, நீ எப்படி ஓடுவ. அல்லேலூயா. அதை விட யோர்தான் பிரகாய்த்து வருவது போல, வெள்ளம் புரண்டு வருவது போல பிரச்சனை அதிகமாச்சுன்னா நீ என்ன பண்ணுவ. வசனத்தை வாசிங்க, எரேமியா 12வது அதிகாரத்தில் 5வது வசனம். நீ காலாட்களோடு ஓடும்போது இலக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து போவாய், குதிரைகளோடு எப்படி நீ சேர்ந்து ஓடுவாய். சமாதானமுள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய். அல்லேலூயா. நீ என்ன செய்வ, சமாதானத்தின் தேசத்தின் அடைக்கலம் தேடுற, ரைட்டு. ஆனா யோர்தானை போல உனக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி இந்த வசனம் நமக்கு போதிக்கிற காரணனால கொஞ்சம் பிரச்சனையோ அதிக பிரச்சனையோ
மிக அதிக பிரச்சனையோ எதா இருந்தாலும் கர்த்தருக்குள்ள தன்னை என்ன பண்ணா திடப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமே. அப்போஸ்தலன் பவுல் சொல்வது போல எப்பக்கம் நெருக்கப்பட்டோம் ஓடுங்க. அந்த பாடல் எழுதியிருக்கார் பக்தர்கள்லாம் இல்லையா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினாலும் போவதில்லை, கிருபை மேல் கிருபை தந்து காலோண்டி நடக்க செய்தி, மான்களை கால்களை போல பெலனாய் ஓட செய்தீரே அப்படின்னு எப்பக்கம் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கினானே போகுது. கடைசியாக சங்கீத புத்தகம் 59:17 சொல்லும்போது என் பெலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி பைபிள் சொல்றாங்க. கீர்த்தனம்னா என்ன அர்த்தம்னா கர்த்தரை நல்ல ஆவில பசுத்த ஆவில நிரம்பி நம்ம தேவனை மகிமைப்படுத்துற ஜனம். ஆமே. அதுதான் பைபிள் சொல்லு. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவில நிரம்பிருங்க. சங்கீதங்களினாலும் நாண பாட்டுகளினாலும் ஒருவருக்கொரு போதித்து ஒருவருக்கொரு புத்தி சொல்லி ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்க அப்படின்னு சொல்லப்படுது. அல்லேலூயா சொல்லாமா. ஒருவருக்கு எப்படி இருங்க? கீழ்ப்படிந்திருங்க. கடைசியா சங்கீதம் 59:16-17 வாசிப்போம். நானோ உம்முடைய வல்லமையை வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும். எபேசி 5:18-19-21 வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா துன்மார்க்கத்துக்கு எதுவான மதுபான வெறி கொள்ளாத. அல்லேலூயா. ஆமே. கர்த்தருடைய பிள்ளைங்க துன்மார்க்கத்துக்கு எதுவான மதுபான வெறி கொள்ளாத. அல்லேலூயா சொல்லாமா. ஆமே. தேவ ஆவியில நிரம்பி இருந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனங்களினாலும் நான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்க அப்படின்னு பைபிள் நமக்கு. நல்ல கர்த்தர் சமூகத்தை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆனீர் என்று வசனத்தை சொல்வது போல நம்மை தாழ்த்துவோமா, எழுந்து நிற்போமா, கர்த்தருடைய கையில் போடுக்கலாமா. சோத்திர ஆண்டவரை நாவை திறந்து ஆண்டவர் மேம்படுத்தும். ஆண்டவரை நானோ உடைய வல்லமையை பாடி காலையிலும் உடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளில் நீர் எனக்கு தஞ்சமோ உயர்ந்த அடைக்கலம், என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையும் என் தேவனமா இருக்கு என்று வேதம் சொல்வது போல எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். 59வது சங்கீதம் 59